விரதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தும் உங்களுடைய மைண்டும் இம்ப்ரூவ் ஆகும். எல்லா மதங்களையும் விரதம் அல்லது நோன்பு இந்த மாதிரியான நெறிமுறைகள் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான செய்தியை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. விரதம் அப்படின்னா நம்ம கட்டுப்பாடுன்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய மனதையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது மூலமா சில மாற்றங்கள் இந்த விரத காலங்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். தேவையற்ற விஷயத்தை தவிர்த்து தேவையான விஷயத்தை செய்வதன் மூலமா இந்த விரத காலங்கள்ல நம்மளுடைய மைண்டு நல்ல ஒரு ஃபோக்கஸ்க்கு வரும், நம்மளுடைய பாடி காம் ஆகும். எப்போதும் உள்ள ஃபுட் ஹாபிட்டை தவிர்த்து இந்த விரத காலங்கள்ல நம்ம உணவு பழக்க வழக்கத்துல சில மாற்றங்களை நம்ம கொண்டு வருவோம். இதனால நம்மளுடைய ஹெல்த்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வெயிட் லாஸ் ஆகும், சில பேருக்கு ரொம்ப நாள் ஹெல்த்ல உள்ள ப்ராப்ளம் இந்த விரத காலங்கள்ல கியூர் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் சரியான ஒரு உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்றது தான் இதுக்கு முக்கியமான காரணம். சில பேர் இந்த விரத நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அதிகமா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆசைப்பட்ட சாப்பாடை அதிகமா சாப்பிட்றத தவிர்த்து அளவான சாப்பாடை சத்தா சாப்பிட்றதுதான் இந்த விரதம். இதுக்கு நமக்கு மெயினா இருக்கிறது டிசிப்ளின் தான். டிசிப்ளின் தான் ரியல் பவர். இந்த ரியல் பவருக்கு ரூட் கேஸ் தான் இந்த ஃபாஸ்டிங். இந்த விரத காலங்கள்ல நீங்க ஆன்மீகத்துல பலப்படுத்துவதோடு உங்களுடைய ஹெல்த்தையும் உங்களுடைய மைண்டையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஃபர்ஸ்டா பின் பண்ணிருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஃபாஸ்டிங்கிறது பாடிக்கு ரெஸ்ட், மைண்டுக்கு ரீசெட்.